தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் கோவி செழியன் திருப்பனந்தாள் சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், வணக்கம். இது குறித்த விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் மகன். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் 4வது முறையாக போட்டியிடும் அமைச்சர் கோவி செழியன் இந்த தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்று திருப்பனந்தாள் மேற்கு ஒன்றிய பகுதிகளான நரிக்குடி, மணிக்குடி, கட்டாநகரம், ஈராக்கன், உக்கரை, சிதம்பரநாதபுரம் 10க்கும் மேற்பட்ட கிராமப்புற பகுதிகளில் தீவிர பிரச்சாரமானது மேற்கொண்டு வருகிறார். முன்னதாக நரிக்குடி பகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கிய வேட்பாளர் அமைச்சர் கோவி செழியனுக்கு திருப்பனந்தாள் மேற்கு ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை தலைமையில் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மணிக்குடியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் சதீஷ்குமார் மற்றும் ஆதிகேசவன் தங்களது குடும்பத்தோடு ஒன்றிய செயலாளர் கோக்க அண்ணாதுரை முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். தொடர்ந்து நரிக்குடியில் தேமுதிக தலைவர் மறைந்த விஜயகாந்த் அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார். இன்று நடந்து வரும் பிரச்சாரத்தில் முன்னாள் எம்பி ராமலிங்கம், ஒன்றிய செயலாளர்கள் சுந்தர ஜெயபால், தஞ்சை மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஜி.கே.எம். ராஜா, துணை அமைப்பாளர் வெங்கடேஷ், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் புகழேந்தி, துணை அமைப்பாளர்கள் சதீஷ் ஜெயன், கோபிநாதன், ஜெயராஜ், ஒன்றிய துணை செயலாளர்கள் நாகரவி, மணலூர் குமார், திமுக நிர்வாகிகள் குணசேகரன், சண்முகம், காமு மற்றும் காங்கிரஸ், தேமுதிக, விசிக உள்ளிட்ட மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் தொடர்ந்து பங்கேற்றுள்ளனர். குறிப்பாக கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் சட்டமன்ற தொகுதியினுடைய திமுக வேட்பாளரும் அமைச்சருமான கோவி செழியன் கடந்த ஒரு வார தினத்திற்கு மேலாக தீவிர பிரச்சாரமும் பரப்புரை பயணத்திலும் ஈடுபட்டுள்ளார். மோகன், திமுக வேட்பாளர் கோவி செழியன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ்.